அண்ணன் விஜய் அவர்கள் வருகிறார். இங்கு திரளாக இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு. இதே இந்த கூட்டத்தை ஆளுங்கட்சி திமுக நடத்த வேண்டும் என்றால் குறைந்தது 5 to 10 லட்சம் ரூபாய் செலவு செய்வார்கள். ஆனால் இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் என்பது அண்ணன் விஜய் அவர்களுக்காகவும் அவருடைய சித்தாந்தத்திற்காகவும் அவருடைய கோட்பாட்டிற்காகவும் கூடிய ஒரு கூட்டம். ஹோட்டலுக்கோ கோழி பிரியாணிக்கோ கூடக்கூடிய கூட்டம் திமுகவினுடைய கூட்டம். அரசியல் மாற்றத்திற்காக கூடக்கூடிய கூட்டம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கூட்டம். திமுக கட்சியை சார்ந்தவங்களா சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு அப்படின்னு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் வந்தது. அந்த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள், அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் பிறந்தநாள் நிகழ்வு முன்னெடுத்தாங்க. அப்போ ஒரு நிகழ்வுல இந்த கொள்கைக்கு என்ன அர்த்தமே தெரியல. ஆனா அந்த அர்த்தத்தை தெரிஞ்சா சொல்லுங்க. குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் மேல வந்து நாளன்னு ஒரு பாட்டு போட்டு ஒரு அமைச்சர் ஆடுறாரு. மேல ஆடிட்டு இருக்கின்ற அந்த பெண்மணியை அம்மா கீழே வந்து ஆடுமா சொல்லுவாங்களா, கருப்பா ரொம்ப குசுபுகார் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து ஆடுமா அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு? எங்களை பார்த்து அறிவற்றவர் கூட்டம், தற்கொலை கூட்டம் என்று சொல்றீங்க. தமிழக வெற்றி கழகம் தற்கொலை கூட்டம் அல்ல, திமுக என்கின்ற ஆட்சியை தமிழ் மொழியாக்க வந்த கூட்டம். திமுக என்கின்ற ஒரு ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்தக்கூடிய ஒரு மக்கள் கூட்டமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் இருக்கு. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுக என்கின்ற ஒரு கட்சி வரலாற்றிலேயே நீங்கள் ஒரு எதிரியை பார்க்கிறீர்கள் என்றால் அது அண்ணன் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் தான். இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் பேரு காந்தின்னு சொல்லுவார்.